ஹாய் கைஸ், நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு மொபைல் கொடுத்துருக்கோம். அவங்களோட ஒர்க்கு வந்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை வந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி லைவான மொபைல்ஸு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் மைக்கு, ஸ்பீக்கர், டெட் சொல்யூஷன், காம்போ ஃபிட்டிங், அதுமாதிரி ஓசிஏ கிளாஸ் சேஞ்சிங்கு அதுமாதிரி லைவாக கொடுக்குறோம். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காம்பவுண்ட் ஃபிட்டிங் போட்டுருக்காரு, அதான் லைவாக அந்த வீடியோ பார்க்கணும். ஒவ்வொரு மொபைலும் ப்ராப்பராக பண்ணிட்டுருக்கோம்னா கேமரா, சென்சாரு, அது மாதிரி பேஸ்ட் எல்லாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 நாம யூஸ் பண்ணுறாரு. நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஃபினிஷிங்கு தள்ளி முடிச்சு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் பொறுமையாக, சில மாடல் ஈஸியாகவும் சில மாடல் கஷ்டமாக வரும். பொறுமையாக பண்ணணும். ஓகே, வெரி குட். ஒரு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா கொஞ்சம்
ஒரு ஒர்க்கும் பண்ணும்போது ஸ்க்ரூ வந்து கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிடுங்களா, கவனமாக பண்ணுங்கள். ஓவராக டைப் பண்ணக்கூடாது, கரெக்டான டைப், மீடியம் டைப். ஓவராக டைப் பண்ணி உள்ள ஒரு எம்எம் அதிகமாக இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அவ்வளோ நம்ம டைப் எவ்வளோ ஆகுதோ அந்த டைப் பண்ணுங்கள். ஒரு லைவான மொபைல் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் இருக்கும்போது பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் தனியாக போய் பண்ணும்போது நல்ல ஒரு உங்களுக்கு அதே ஒரு ட்ரைனிங் நம்ம பண்ணது, அப்போ தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும், எல்லா சப்போர்ட்டும் வச்சு நிறைய மாடலுக்கும் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணணும். அடுத்து அமௌண்ட் என்னன்னா நீங்கள் ஃபிட்டிங் போடுறீங்க, தெளிவாக பாருங்கள். நான் ஒவ்வொரு டவுன் ஸ்டெப்பாக நம்ம பண்ணி தர முடியுமா, நீங்கள் பொறுமையாக போய் முதல்ல வந்து காம்போ புரியுங்க, முதல்ல க்ளீன் பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி முதல்ல வந்து நம்ம நெட் போர்டு ட்ரைனிங் எடுக்கலாம். அது உடனே ஒரு மணி நேரம் ட்ரைனிங் எடுக்கலாம். அடுத்த போல் லைஃப் போல நான் ஒரு 3 மொபைல் ஒரு 30 மொபைல் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 31வது மொபைல் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம். ஒரு மொபைல் எனக்கு பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் பேஸ்ட்டை போடுங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆங்கிளில் வந்து ஃபிட் ஆகும். இல்லைன்னா வெளியில் அந்த பீடிங் விட்டு வெளியில் வந்து பேஸ்ட்டை அப்ளை பண்ண பேஸ்ட் வெளியில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து இடைஞ்சலை கொடுக்கும். ஓகேங்களா, க்ளீன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இருந்தாலும் பேஸ்ட்டும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது, ஃபினிஷிங்கும் நல்லா வேணும்னா ப்ராப்பராக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சூப்பர். கொஞ்சம் லைட்டாக போட்டாலே போதும். இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி லப்பர் பண்ண போட்டால் வேலை ஆரம்பிச்சு. மாடலுக்கு வந்து ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு டைப் வரும். ஸ்டிப்பு, கனெக்டர், லப்பர் பண்ண நல்லா குவாலிட்டியான லப்பர் பண்ண, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. 2 டைப் போட்டால் நம்ம லாக் ஆகுமே. அப்போ தான் நம்ம வந்து டிஸ்பிளே வந்து டேமேஜ் பண்ணாது, ஒர்க் பண்ணும்போது சேஃப்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸ்டிக்கர் நல்லா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் கிளாரிட்டியாக தெரியல. பட் எல்லாமே நம்ம செக் பண்ணி ஸ்டிக்கர் எடுத்து பார்த்தாச்சு. ஸ்டிக்கரோட ஃபிட்டிங் போடணும். ஸ்டிக்கரோட ஃபிட்டிங் போனோம்னா நம்ம புது பொருளை போடும்போது கையில் நகமோ இல்லை ஏதாச்சும் ஒரு சிசரோ இல்லை ஒரு நைஃபோ டச் ஆச்சுன்னா ஒரு கிராச் விடுவோம். ஃப்ரெஷ்ஷாக கஸ்டமர்கிட்ட கொடுக்க முடியாது. அதனால் இந்த ஸ்டிக்கர் மேலே இருக்கும். இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் ஒட்டும் போது தான் இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணணும். அது வரைக்கும் அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு சேஃப்டி. சின்னதாக ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ், சின்னதாக ஒரு அழுக்கக்கூடிய உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல ஒட்ட விடாதுங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லப்பர் பண்ண விடாது. ஒரு 1/2 hour கழிச்சு லப்பர் பண்ணி பண்ணிவிட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு தெளிவாக நீங்கள் எங்கெல்லாம் பேஸ்ட் அப்ளை பண்ணீங்களோ அவங்க இடத்த விட்டு வெளியில் ஃபார்ம் ஆகிருக்கு அதை வந்து நல்லா நீங்கள் ட்ரையாக ஒரு கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டெம்பரை ஓட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவை நல்லா ஃபினிஷிங்காக ஒட்டிக்கிட்டு இது ஒரு டெட் மொபைலில் 10 மொபைல் ப்ராக்டிக் கொடுத்துட்டு லைவ் மொபைலில் 30 மொபைலுக்கு மேலே பண்ணி அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஒர்க்கிங் மொபைல் ஒரு கையில் கொடுத்துருக்கோம். ஏன் ஒர்க்கிங் மொபைல் ஒரு கையில் அப்படி கொடுக்குறோம்னா மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மொபைல் வருதுன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் கூட பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வேணும். இல்லாமல் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து இவருக்கு நல்லா ஒரு குட் ஃபினிஷிங்காக பண்ணிட்டாரு. வெரி குட்னா இவருக்கு வந்து கிளாப் பண்ணிட்டு